இந்த வேர்ல்டுலே ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு, காரு, ஜுவல்ஸு, வீடு, நிறைய பேர் நிறைய திங்க் பண்ணுவீங்க. பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டமே இருக்குது. நம்ம அதை யாருமே ஃபைன் பண்ணல. ஸோ கெஸ் பண்ணுங்களேன் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்டே இருக்குது, உங்கள்கிட்ட இருக்குது, எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் நம்ம யாருமே அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்னன்னு கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வெயிட் பண்ணுறேன் 3 செகண்ட். 1 2 3. ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட மைண்டும் நம்மளோட பாடியும். இப்போ சக்ஸஸாக இருக்கிறவங்களும் சரி, முன்னாடி சக்ஸஸ் ஆனவங்களும் சரி, ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆக போகிறவங்களும் சரி, இந்த 2 விஷயத்தில் அவங்க கண்ட்ரோலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இது அக்செப்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. ஸோ மாற்று கருத்து எதனா இருந்தால் கமெண்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச வரை நான் நம்புறது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பாடியும் நம்மளோட மைண்டும் ஒன்றா நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சாலே நம்ம வந்து இந்த வேர்ல்டில் எது வேணாலும் பண்ண முடியும். இது எல்லாருமே சரி அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ரொனால்டோ ஆகட்டும், மெஸ்ஸி ஆகட்டும், இல்லை எலான் மஸ்க் ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், நீங்களும் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்க எல்லாருமே சரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அவங்களோட மைண்டும் அவங்களோட பாடியும் சரி கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம எப்போ பாரு நம்மளோட மைண்டும் சரி நம்மளோட பாடியும் சரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் வச்சுருக்கோம். நம்ம மைண்ட் சொல்கிறது நம்ம பாடி கேட்காது, நம்ம பாடி சொல்கிறது நம்ம மைண்ட் கேட்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்து போகணும்னு நினைப்போம். பட் நம்ம மைண்டு சொல்லும் நீ எழுந்துடுறான்னு சொல்லிட்டு. பட் நம்ம பாடி என்ன சொல்லும், நீ தூங்கடான்னு சொல்லும். ஸோ அந்த மாதிரி தான் ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அலாரமே வைக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களை எழுப்பி விட்டுரும். நான் முன்னாடி கேட்ட கொஸ்டின் எல்லாருமே என்ன திங்க் பண்ணியிருப்பீங்கன்னா, மணி தான் திங்க் பண்ணியிருப்பீங்க. மணி இருக்கணும் தான், பட் மணியை தாண்டி பாடியும் நம்ம மைண்டும் கண்ட்ரோல் பண்ணால் தான் மணி நம்மக்கிட்ட வரும், சக்ஸஸ் நம்மக்கிட்ட வரும். எவ்ரிதிங் இஸ் கம் ஃப்ரம் யுவர் மைண்ட் அண்ட் பாடி கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு விஷயம் மைண்ட் கண்ட்ரோல், ரெண்டாவது தான் பாடிக்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி மாற்றலாம், அதுக்கு என்ன வழி இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறது முடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கன்னா, என்னோட பேர் ரவீந்தர். நம்ம சேனல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்த் முத்து. இதுக்கப்புறம் நிறைய வீடியோ வரப்போகுது. நெக்ஸ்ட் 2 வீடியோஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு மைண்ட் செட்னா என்னென்னு பார்த்துலாம். மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வே ஆஃப் திங்கிங். நம்ம எந்த வேயில் நம்ம திங்க் பண்ணுறோம். ஸோ சில பேர் பாசிட்டிவ் வேயில் திங்க் பண்ணுவாங்க, சில பேர் நெகட்டிவ் வேயில் திங்க் பண்ணுவாங்க, சில பேர் ஓவராக திங்க் பண்ணுவாங்க. மைண்ட் செட்னால் மைண்ட் செட் மட்டும் இல்லை, அது உள்ள நிறைய விஷயம் இருக்குது. அது உள்ள கம்பைன் பண்ண நிறைய விஷயம் இருக்குது. நம்மளோட பிலீஃப், நம்மளோட எமோஷன், நம்மளோட தாட், நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே சேர்ந்தது தான் மைண்ட் செட். ஸோ நம்மளோட தாட் ஒழுங்காக இருந்தாலும் நம்ம வேலை ஒழுங்காக நடக்காது. நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோன்னா அதை நம்பிக்கை இல்லாமல் நம்ம தொடங்கினா நம்பிக்கை இல்லாமல் தான் முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. நம்ம எதை நம்புகிறோமோ அதை நம்பிக்கையோடு பண்ணால் அது நடக்கும். திரும்பவும் சொல்கிறேன், மைண்ட் செட் உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தாட், நம்மளோட பிலீஃப், நம்மளோட எமோஷன், நம்மளோட ஆட்டிடியூட் எல்லாமே அடங்கி தான் மைண்ட் செட். சாரி, ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். மைண்டுனா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துறோம். மைண்டாக தெரிஞ்சால் நம்மளோட மூளை அதுன்னு சொல்லுவோம். பட் அது உள்ள 2 விஷயம் இருக்குது. கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். நம்ம எது பண்ணுறனாலும் சரி, பண்ண போகிறனாலும் சரி, அந்த 2 மைண்டு தான் டிசைட் பண்ணும். ஒன்று வந்து பண்ணுன்னு சொல்லும், ஒரு விஷயம் வந்து பண்ணாதுன்னு சொல்லும். ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும்னு சொல்லும், ஒரு விஷயம் இது நடக்காதுன்னு சொல்லும். ஸோ இது 2மே சரி என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது குட் பேட் திங் மாதிரி. ஸோ ஒன்று நடக்கும்னு சொல்லும், ஒன்று நடக்காதுன்னு சொல்லும். ஸோ அதை தள்ளி வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் தான் நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோம், இந்த உலகம் நம்மளை எப்படி பார்க்குறோம்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ அதுதான் எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த விஷயம் பண்ணதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த டிசைட் பண்ணாலும் சரி, பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் யோசிப்போம். இதனால் நம்மளுக்கு லாபமா, இது இல்லை நஷ்டமா, இதனால் நிறைய பேர் ப்ராப்ளம் வரலாமா. ஸோ அந்த மாதிரி விஷயம் தான், ஒரு விஷயத்தை யோசிச்சு தான் பண்ணுவோம். டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட், 2 டைப்ஸ் ஆஃப் மைண்ட் செட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு இந்த மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க. அதாவது குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி நிறைய பேர் அது பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் மைண்ட் செட். அவங்களோட திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். அதாவது நம்ம ஒரு சர்க்கிள் போட்டோன்னா அதை தாண்டி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதுதான் க்ரோத் மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக்காக தான் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. இருக்குது, இதை வச்சு எப்படி நம்ம சமாளிக்கலாம், அடுத்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வர சொல்ல ஓகே இதுக்குள்ளேயே நம்ம இருந்தால் போதும், இந்த கம்ஃபர்ட் ஜோனுள்ளேயே சில பேர் இருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்தை பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டாங்க. இது இருந்தால் போதும், அது இருந்தால் போதும், ஸோ இப்படியே நம்ம லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போகலாம் சொல்லி யோசிப்பாங்க. பட் க்ரோத் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் அதை பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி யோசிப்பாங்க. அது பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும். அவங்களோட வே ஆஃப் திங்க் வந்து பார்த்தோன்னா ஹையாகவே இருக்கும். ஸோ நம்ம இதை பண்ணணும், ஓகே இதை பண்ணலாம். அவங்க வந்து அவங்களே டெவலப் பண்ண தான் யோசிப்பாங்க. அவங்க மைண்ட் செட் கிளியராக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஒர்க் ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும். ஒரு 5 பாயிண்ட்லேயே உங்களுக்கு நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட் ஒன் சேலஞ்ச்.
ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சாக எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சேலஞ்ச் எடுத்தாலும் அதை ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க. நம்ம இது இருக்குது இதெல்லாம் பண்ணிடணும். பட் க்ரோத் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சேலஞ்சு அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சேலஞ்சே பண்ணுவாங்க. ஃபெயில் ஆனாலும் அதுலேருந்து நிறைய விஷயத்த கற்றுப்பாங்க. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ஸ்டாக்கல். எதனா ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகிடுச்சுன்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிப்போம், இதனால் இது நடந்துச்சு, அதனால் அது நடந்துச்சு, அவனால் நடந்துச்சு, இவனால் நடந்துச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை வந்து ப்ளேம் பண்ண பார்ப்போம். நம்மள எப்பவுமே நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஸோ ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஆனால் க்ரோத் மைண்ட் செட் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஃபெயில் ஆகிடுச்சு, நம்மளால் மிஸ்டேக் நடந்துச்சு, ஓகே அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மிஸ்டேக் வராமல் அளவுக்கு பார்த்துப்பாங்க. ஸோ இதிலே தெரிஞ்சிடும். இந்த 2 பாயிண்ட்லேயே நான் சொல்ல வர்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட். நம்ம என்ன எஃபர்ட் போடுறோமோ அதுதான் அவுட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க உள்ளதெல்லாம் லிமிட் பண்ணி தான் எஃபர்ட் போடுவாங்க. எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா, அதே க்ரோத் மைண்ட் செட் பீப்புள் பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டு பார்ப்போம். நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலும் நம்ம கொடுத்து பார்ப்போம். அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் எதனா ஒரு கிரிட்டிசைஸ் வந்தால் நம்ம ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் பீப்புள்னு வந்து பார்த்திங்கன்னா, நீ என்ன சொல்லலாமா, நீ எப்படி இதை சொல்லலாம், எனக்கு தெரியாதா, நான் பார்த்தேன் போனேன்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டு பண்ணுவாங்க அடுத்தவங்களோட. பட் க்ரோத் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே தப்பாக பண்ணிட்டோம், அதை வந்து அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரைட்டாக இருந்தால் ஓகே, தப்பாக இருந்தாலும் திருப்பி அதை திருத்திட்டு வேறு வழி பார்த்துட்டு உங்கள்கிட்ட லோ லெவல் ஆஃப் சக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நீங்கள் வந்து எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு க்ரோத் மட்டும் பற்றி யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து க்ரோத் மைண்ட் செட். சிம்பிள். ஒய் மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு வந்து 6 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெவலப்பிங் அவர் செல்ஃப் எஸ்டீம். ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மளை எப்பவுமே தாழ்வாக தான் நினச்சிட்டு இருப்போம். அது வந்து ஏன்னா நம்மளை லவ் பண்ணல. நம்ம வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது, நம்மளால் வராது. அவன் நம்மளோட நல்லா பண்ணுறான், அவன் நம்மளோட நல்லா கலராக இருக்கான், அவன் நம்மளோட நல்லா ட்ரெஸ் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஸோ அதை என்றைக்குமே பண்ணாதீங்க. உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ கம்பேரிசன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும், அதை மட்டும் கம்பேரிசன் பண்ணுங்கள். செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் யுவர் பெர்ஸ்பெக்டிவ். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிப்போம். நமக்குள்ளே நம்ம யோசிப்போம். பட் நம்மளை மைண்ட் செட் வந்துச்சுன்னா இது எப்படி நம்ம மாற்றலாம், அதை எப்படி நம்ம மாற்றலாம், இதை மாற்றினா இப்படி நல்லாயிருக்குமா, அதை அப்படி மாற்றினா நல்லாயிருக்குமா. ஸோ அந்த மாதிரி வேவில் திங்க் பண்ணுவீங்க. நம்ம இந்த உலகத்தை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நெகட்டிவாக பார்த்துருப்போம். பட் நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரிய வரும் நான் ஏன் எவ்வளோ புஷ் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி. தேர்ட் ஒன், ஃபைண்ட் யுவர் பர்பஸ். நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். பட் நம்மளோட மைண்ட் செட் கிளியராக இருந்தாலே நம்மளோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். பர்பஸ்னால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம என்ன பண்ணணும். ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ இதை ஃபைண்ட் பண்ணிட்டாலே உங்களோட மைண்டு ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். ஃபோர்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேக் சேலஞ்ச். ஸோ அதுக்கு முன்னாடி எந்த ஒரு சேலஞ்ச் எடுத்துருக்க மாட்டோம். பட் நம்மளோட பர்பஸ் தெரிஞ்சவொன்னே நம்ம ஒரு சேலஞ்ச் எடுப்போம். 1 வீக்குள்ளே இதை முடிக்கணும், 2 வீக்ஸ்க்குள்ளே இதை முடிக்கணும், 1 மந்த்க்குள்ளே இதை பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக சேலஞ்ச் பண்ண உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதான் சொன்னேன் ஆல்ரெடி, செல்ஃப் எஸ்டீம். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே சரி ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக தோற்றுட்டு தான் போவோம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ அது பிஹைண்ட் த சீன். நம்ம அதுக்காக ட்ரை பண்ணோமா, நம்ம அதுக்காக ஆக்ஷன் எடுத்தோமா. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் ட்ரை. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களால் முடியாதுன்னா வேறு யாராலுமே முடியாது. ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கங்க. ஸோ ஜஸ்ட் ட்ரை தான் பண்ண போகிறோம். அது ஜெயிக்கிறது தோக்குது அது அப்பாற்பட்ட விஷயம். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபிஃப்த் ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்பீட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு விஷயத்த பண்ணணுமே சொல்லிட்டு சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதுக்கான டைம் அதை கொடுக்கணும். 1 வீக் ஜிம்முக்கு போயிட்டுனா நான் உடம்பு குறையில, 1 வீக் ஜிம்முக்கு போயிட்டுனா நான் உடம்பு ஏறலாம்னு சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே யோசிக்கக்கூடாது. ஸோ இந்த பிளான்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன் 2 சைடு. இதை வந்து நான் வந்து லாஸ்ட்டு 6 மந்த்தாக நான் வந்து க்ரோத் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான டைம் கொடுத்தா தான் அது வளரும். ஸோ நான் எந்த ஒரு விஷயமும் சரி அதுக்கான டைம் கொடுக்கணும். ஃப்யூச்சரில் கொடுக்கும், ஆனால் எப்போ கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது. பட் ஒன் டே தட்ஸ் வில் பி ரிட்டன் யூ. இன்னும் மைண்ட் செட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நான் ரெஃபர் பண்ண வெப்சைட் வீடியோஸ்லாம் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்தால். ஸோ அவ்வளோதான் வீடியோ. உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவி. பாய்.